ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான அதாவது ஹெல்த் டிப்ஸ்க்குள்ள விலாகுன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்குள்ள விலாகுன்னு சொல்லலாம். அப்படி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நேச்சுரலாக வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து சப்ளிமெண்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஈஸியான ஒரு 4 திங்ஸ் வச்சு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பவுட்ரு வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது 6 மந்த்ஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவே நேச்சுரலாக நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் உள்ள கேர்ள்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்குமே வந்து நீங்கள் வந்து இது ஹேர் க்ரோத்துக்குனால வந்து இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம். கேர்ள்ஸ் வந்து ரெகுலராகவே வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சீட்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி சீட்ஸ் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது நான் வந்து ஆல்ரெடி ஓல்டு ப்ளாகில் வந்து போட்டிருப்பேன். எங்கள் அம்மா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சீட்ஸ்லாம். நான் வந்து இந்த ஹேர் க்ரோத் பவுட்ரு பண்ணுறதுக்குன்னு ஒரு 4 சீட்ஸ் மட்டும் இன்றைக்கி நான் வச்சுருந்தேன். நிறைய பேர் இதில் நட்ஸு, டேட்ஸ் அது மாதிரி பண்ணி லட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இன்னொன்று வந்து இந்த பர்ஃபி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து சிம்பிளாக வந்து பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு குடித்தா வெயிட் லாஸும் ஆகும். நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியல் இருக்குது. அதாவது ஹேர் க்ரோத்துக்கு இருக்குது, நம்ம ஹெல்த்துக்கு இருக்குது, நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ வந்து இந்த சீட்ஸில் வந்து ரொம்பவே இப்போ இந்த பூசணி விதை அதெல்லாம் நம்ம பூசணி ஜூஸ்லாம் குடிக்கும்போது ரொம்பவே அதில் நீர்ச்சத்துலாம் இருக்குது. அதில் வந்து நம்ம உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம், அப்படி தானே. ஸோ வந்து நம்ம இப்படி தனியாக வந்து சீட்ஸ் வாங்கி நம்ம இப்படி செஞ்சு இது பண்ணோன்னா நமக்கு அதில் உள்ள ஹோல் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி என்னென்ன சீட்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 4 சீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நிறைய சீட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் கூட. நான் வந்து எனக்கு வந்து 4 மட்டும் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பம்கின் சீட்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது பூசணி விதை. அப்புறம் வந்து சூரியகாந்தி விதை எடுத்திருக்கேன். அப்புறம் ஃப்ளாக் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆலி விதை எடுத்திருக்கேன். அப்புறம் சியா சீட்ஸு. இது 4மே வந்து நமக்கு வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், இல்லை நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வந்து பம்கின் சீட்ஸ் சொல்கிறது வந்து ரொம்பவே நமக்கு வந்து எல்லா இதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும், ஃபைபர் இருக்குது, நமக்கு வந்து தூக்கம் வரலங்கிறதுக்கு பெட்டர் ஸ்லீப் வந்து அது கொடுக்குது, விட்டமின் கே, பிஇ எல்லாமே இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சியா சீட்ஸில் பார்த்திங்கன்னா, அது பிளட் சுகர் லெவலை வந்து மைன்யூட்டாக இது பண்ணுது. ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து ஃப்ளாக் சீட்ஸ் பார்த்திங்கன்னா, அதில் ஹை இன் ஃபைபர் இருக்குது. அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ வந்து நான்வெஜ்லாம் பிடிக்காதவங்க வந்து ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஃபிஷ்ஷில் தான் நிறையா ஒமேகா 3 கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சன்ஃப்ளவர் சீட்ஸில் பார்த்திங்கன்னா, லோவர் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டி இன்ஃப்ளாமனரி அது பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஹை சோர்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் இருக்குது. ஸோ வந்து இது வந்து எல்லாமே வந்து நம்ம ஹேருக்கு நல்லா ப்ரமோட் பண்ணும். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்பவே சிம்பிள் திங்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 சீட்ஸையும் வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி அது நல்லா பொரியிற சவுண்டு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிட்டு பவுட்ரு பண்ணி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ஓகேவா? நீங்கள் வந்து நல்லா ஃபைன் பவுடராக வர நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஓட்மீல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு பனானா ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்றீங்க ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில், மேலே வந்து இதை வந்து டாப்பிங்ஸ் மாதிரி போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். சில பேர் வந்து நட்ஸை வந்து வெறுமனையாக போட்டு இது பண்ணுவாங்க. பிடிக்காதவங்களுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு ஸ்மூத்தி மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அப்படி வேறு விதமாக நம்ம பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வந்து அப்படியே அது ஒரு பெனிஃபிஷியல் கிடைக்குது. இந்த சீட்ஸ் வந்து கொஞ்சம் அதாவது பவுட்ரு பண்ணி சாப்பிட்டா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது டேஸ்ட் வந்து நல்லாலாம் இருக்காது, நிஜமாகவே சொல்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லட்டு மாதிரி சாப்பிட்லாம். அதாவது அதில் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி டேட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுத்தோம்னா இன்னும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து கன்சியூம் பண்ணால் நல்லாவே ஹேர் ப்ரமோட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேருக்கு இதை விட நம்ம இன்டேக்கும் நிறைய எடுத்துக்கணும். கீரை சாப்பிட்றது, அது மாதிரி நம்ம நிறைய ஜூஸ், இந்த கருவேப்பிலை ஜூஸு, ஆம்லா ஜூஸ், அது மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா ஹேரை மெயின்டைன் பண்ணிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இதான் இன்றைக்குள்ள வ்ளாகு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.